ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸ்லேருந்து. நாங்கள் கஸ்டமர் சைட்டோட வாட்டர் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு வீடுகளுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர்ஸு, அயன் ரிமூவர்ஸு, மல்டிமீடியா ஃபில்டர் யூனிட்டு, WTP யூனிட்டு, ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ்க்கு இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக மினரல் வாட்டர் பிளான்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். கமர்ஷியல் RO பிளான்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக மினரல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாய்லருக்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, இந்த மாதிரி கஸ்டமரோட வாட்டர் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வரிசையில் இங்கே வந்து ஃப்ளேவர்ஸ் தயார் பண்ணுற கம்பெனிக்கு நாங்கள் முன்னதாக DM பிளான்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த டிஎம்க்கு வந்து இவங்க டைரெக்டாக முனிசிபல் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ராப்பர் ரிசல்ட் வராதனால நாங்கள் RO பிளான்ட்டை ரெஃபர் பண்ணியிருந்தோம். கஸ்டமரும் அக்செப்ட் பண்ணதுனால 250 லிட்டர் per hour இருக்கிற ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் RO பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த DM பிளான்ட்டோட எரெக்ஷன் வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த DM பிளான்ட்டுக்கு மட்டும் தனியாக அந்த வீடியோ இருக்குது. ஒரு DM பிளான்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் எப்படி இந்த யூனிட் வந்து என்ன மாதிரியான மாடலில் நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோன்ற ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீடியோவில் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இந்த சைட்டில் வந்து பர் டே வந்து உங்களுக்கு 1000 லிட்டர் DM வாட்டர் தேவைப்படுது. அதுக்காக நாங்கள் RO பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 லிட்டர் per hour இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மூலியமாக அவங்க வந்து 4 மணி நேரம் ரன் பண்ணாங்கன்னா 1000 லிட்டர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலேயுமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட்டில் வந்து கஸ்டமரோட போர்வெல் வாட்டர் TDS வந்து 900 இருக்குது. இந்த ஓவர்ஹெட்டில் வந்து கஸ்டமரோட போர்வெல் வாட்டர் டேங்க் இருக்குது. அதிலேருந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்லைன் எடுத்து இங்கே ஒரு ரா வாட்டர் பம்பு கொடுத்துருக்கோம். இந்த பம்பு வந்து டேங்க்லேருந்து டெலிவரி ஆகிற ரா வாட்டரை வந்து ஒரு 2 bar ப்ரெஷரில் இந்த மீடியா ஃபில்டர் கொடுத்து மீடியாவில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மைக்ரான் ஃபில்டர் கொடுக்கும். அந்த மைக்ரானில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜ் மைக்ரான் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து வவுண்டு, இன்னொன்று வந்து ஸ்பன் ஃபில்ட்ரு. வவுண்டு வந்து 5 மைக்ரானு. இந்த மீடியாவுக்கு அப்புறம் வர வாட்டரில் இருக்கிற 5 மைக்ரான் செடிமெண்ட்ஸ் வரைக்கும் அது ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 மைக்ரான் PP ஃபில்டர் இருக்குது, பாலிப்ரோபைல் ஃபில்ட்ரு. அதில் வாட்டர் வரும்போது 1 மைக்ரான் டஸ்ட் வரைக்கும் அது ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து இந்த ஹை ப்ரெஷர் பம்புக்கு வரும். இந்த ஹை ப்ரெஷர் பம்பு வந்து பார்த்திங்கன்னா CRI பிராண்டு 2-11 இது 11 ஸ்டேஜ் இருக்கிற வெர்டிக்கல் மல்டி ஸ்டேஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்பு. இந்த பம்பை என்ன பண்ணுவோம்னா அந்த ½ HP பம்பு கொடுக்குற வாட்டரை வந்து ஒரு 6 bar ப்ரெஷரில் வந்து இந்த RO மெம்பரினுக்கு ஃபீட் பண்ணும். இந்த RO மெம்பரினில் வந்து சிங்கிள் எண்டாக வந்து ஃபீட் ஆகிற வாட்டர் வந்து அந்த எண்டில் வந்து 2ஆக டைவெர்ட் ஆகும். ஒன்று வந்து மினரல் வாட்டர் ஆகும், இன்னொன்று வேஸ்ட் வாட்டர் ஆகும். பொதுவாக ROனாலே வந்து பார்த்திங்கன்னா 60% வேஸ்ட்டு, 40% ப்ரொடக்ஷன். இது காமனான ஃபார்முலா. கஸ்டமரோட PPM லெவலை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த வேஸ்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ TDS அதிகமாக இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் கூட போகும். TDS கம்மியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 55% வரைக்கும் வேஸ்டேஜை குறைக்க முடியும், அது கீழே குறைக்க முடியும். அந்த மாதிரி இந்த எண்டில் ஃபீட் ஆகிற ரா வாட்டர் வந்து அந்த எண்டில் வந்து 2ஆக டைவெர்ட் ஆகும். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் ஆகும், இன்னொன்று வேஸ்ட் வாட்டராகவும் போகும். இங்கே 2 ஃப்ளோ மீட்டர் கொடுத்துருக்கோம். இது என்ன பர்பஸ்க்காகனா எவ்வளோ லிட்டர் per hour வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து LPHன்னு கொடுத்துருப்பாங்க. LPH மீன்ஸ் என்னன்னா லிட்டர் per hour. இப்போ ப்ரொடக்ஷன் வாட்டர் இதில் பாட்டமில் ஃபீட் ஆகி அவுட்டில் வந்து டெலிவரி ஆகும். இதில் வந்து பாட்டம்லேருந்து ஃபீட் ஆகிற வாட்டர் உள்ளே வந்து ஒரு மெட்டல் பால் இருக்கும். அந்த மெட்டல் ஃப்ளோட் ஆகிட்டு ரீடிங்கை டச் பண்ணும். அது எந்த ஹைட்டில் இருக்கோ அந்த மார்க்கில் என்ன ஃப்ளோ இருந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளோ லிட்டர் per hour போயிட்டுருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இதில் இருக்கிற மெட்டல் வந்து இங்கே 300ன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த 300 டச் பண்ணிச்சுன்னா per hour 300 லிட்டர் ஃப்ளோ கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இது வேஸ்ட் வாட்டர் ஃப்ளோ மீட்ரு. சேம் டு சேம் இதுலேயும் ஒரு மெட்டல் பால் இருக்கும். அது எந்த லெவலில் கோடை டச் பண்ணுதோ அந்த கோடில் என்ன லிட்டருன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இதுலேயே உங்களுக்கு ரீடிங் எல்லாமே மெஷர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 ப்ரெஷர் கேஜ் இருக்குது. இது வந்து ரா வாட்டர் பம்புக்காக. அங்கே ஒரு ½ HP பம்ப் இருக்கு இல்லையா, அதோட ப்ரெஷர் கேஜ். அது என்ன ப்ரெஷர் லிமிட்டில் வாட்டர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹை ப்ரெஷர் பம்புக்கு உண்டான ப்ரெஷர் கேஜ். ஹை ப்ரெஷர் பம்பு என்ன ப்ரெஷரில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனலு. இந்த பேனலில் நீங்கள் என்டையர் பிளான்ட்டையுமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த பிளான்ட்டை வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த பேனலில் வந்து டிஸ்பிளே இருக்கும். இந்த பிளான்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த டிஸ்பிளேல நீங்கள் அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளே க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை இதில் இண்டிகேட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே ரெட்டாக மாறிடும். அதை பேஸ் பண்ணியே நீங்கள் ரெட் கலரில் இருக்குனாலே வேறு எதுவும் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்பிளேல என்ன காரணத்துக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அதுவே காட்டிடும், உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடும். அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த பேனலில் வந்து நாங்கள் டோட்டல் என்டையர் யூனிட்டோட பவர் சப்ளை அப்புறம் சென்சார்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ ரா வாட்டர் டேங்க் ஓவர் ஹெட்டில் டேங்க்கில் ஃப்ளோட் சென்சார் போட்டு அந்த ஃப்ளோட் சென்சாரை இந்த பேனலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு அந்த டேங்கில் இருக்கிற வாட்டர் வச்சு தான் இந்த பிளான்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த டேங்கில் தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா பிளான்ட் ட்ரை ரன் ஆகும் இல்லையா, அதனால் நாங்கள் அதில் ஒரு ஃப்ளோட் சென்சார் போட்டு இந்த பேனலில் கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த டேங்கில் தண்ணி இல்லைன்னா பேனல் வந்து ரா வாட்டர் டேங்க் எம்டின்னு காட்டிட்டு ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அந்த டேங்க்கில் நீங்கள் வாட்டர் டாப் அப் பண்ணிட்டாலே போதும், பிளான்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த ரா வாட்டர் பம்பு இந்த ஹை ப்ரெஷர் பம்பு 2 பம்பும் இந்த பேனலோட கனெக்ஷனில் இருக்குது. 2 பம்போட ட்ரை ரன் ஓவர்லோடும் இந்த பேனலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். பம்போட ஆப்ரேட்டிங் ஆம்பியரை நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு ரா வாட்டர் பம்பு 2 ஆம்பு, ஹை ப்ரெஷர் பம்பு 8 ஆம்புன்னு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். லோ வோல்டேஜில் பம்பு ரன் ஆகுதுன்னா ஹையர் ஆம்பியர் எடுக்கும். அப்போ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் பம்போ ஹை ப்ரெஷர் பம்போ எந்த பம்போ அந்த மாதிரி ஹை ஆம்ப் எடுக்குதோ ஓவர்லோடுன்னு காட்டிட்டு ட்ரிப் ஆகிடும். இங்கே டிஸ்பிளேல அதை காட்டிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பவர் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் பிளான்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ராப்பர் சப்ளை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை பம்பில் வேறு என்ன மிஸ்டேக் இருக்குன்றதையும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த பேனலில் வந்து கீழே வரிசையாக வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கும். இது வந்து ரா வாட்டர் டேங்க்கு, இது வந்து ரா வாட்டர் பம்பு, இது வந்து ஃபில்டர் மீடியா, இது வந்து லோ ப்ரெஷர் சுவிட்சு, இது வந்து ஹை ப்ரெஷர் பம்புக்கு உண்டான இண்டிகேட்டரு, இது வந்து ஹை ப்ரெஷர் சுவிட்சுக்கு உண்டான இண்டிகேட்டரு, இது வந்து ட்ரீட்டட் வாட்டர் டேங்குக்கு உண்டான இண்டிகேட்டரு. இப்போ இந்த பிளான்ட்டில் வந்து எதாவது இஷ்யூனா அந்த இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிட்டு அதோட ரீசனை டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டிடும். ஸோ நம்ம வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து அதை பார்த்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் அழகாக டிஸ்பிளேலே பார்த்து இதாங்க ப்ராப்ளம் அப்படின்றப்ப ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நாங்கள் ஈஸியாக கெட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பார்த்து அழகாக பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்பேர் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷனாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிடுறதுனால நமக்கு வேறு எதுவும் எக்ஸஸ் செலவு வராமல் இருக்கும். இப்போ வந்து ஓவர் டேங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரா வாட்டர் டேங்க்கு ஒரு ஃப்ளோட்டு போட்டிருக்கோம். டேங்கில் தண்ணி இருந்தால் பிளான்ட் ஓடும், தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரு லோ ப்ரெஷர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இப்போ ப்ராப்பரான வாட்டர் ஃபீடு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் வந்து லோ ப்ரெஷர்னு காட்டிட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ கரெக்டான ஃபீடு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் ஓடிக்கணும். அதே மாதிரி டிடபிள்யூடி டேங்க்கு இங்கே ஒரு எல்லோ கலரில் பார்க்குறீங்களே, இது வந்து மினரல் வாட்டர் டேங்க்கு. இப்போ ஓவர் ஹெட்லேருந்து வர சால்ட் வாட்டரை நாங்கள் மினரல் வாட்டரை கன்வெர்ட் பண்ணி இந்த எல்லோ கலர் டேங்கில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த டேங்கில் ஃப்ளோட் சென்சார் போட்டு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேங்கில் தண்ணி ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி தண்ணி குறைஞ்சவுடனே ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எதையுமே அவங்க ஆன் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்காது. ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எல்லாமே பார்த்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா பெட்டு. இதில் வந்து நாங்கள் ஒரு 5 வகையான மீடியா ஃபில் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வர ரா வாட்டர் வந்து இதில் ஃபீட் ஆகிட்டு அந்த ஸ்மெல்லு, கலரு, ஆர்டரு, அப்புறம் ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இதிலே ஃபில்டர் ஆகிட்டு ஃபில்டர்டு வாட்டர் தான் அடுத்து ஆர்ஓ பிளான்ட்டுக்கு போகும். இப்போ இங்கே பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மல்டிபுட் வால்வு. பொதுவாக இந்த இடத்துல வந்து இந்த சிலிண்டரில் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி ஒரு மேனுவல் மல்டிபுட் வால்வு தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் பேக் வாஷ், ரின்ஸ் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 10 hours ஒன்ஸ் கரெக்டாக பேக் வாஷ் பண்ணணும். இப்போ பேக் வாஷ் பண்ணுற ஒரு லீவு இல்லைன்னா பேக் வாஷ் பண்ணாமல் விடும்போது என்ன ஆகும்னா மீடியா சோக் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் மல்டிபுட் வால்வு ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக பிளான்ட்டு 10 hours ரன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக் வாஷ், ரின்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பிளான்ட்டில் மேற்கொண்டு வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. இதில் கொஞ்சம் தான் காஸ்ட் வித்தியாசம் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேஷனில் போகும்போது உங்களுக்கு ட்ரபிள் ஃப்ரீயாக நீங்கள் பிளான்ட்டை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மல்டிபுட் வால்வு ஃபிட் பண்ணிவிட்டு டைமிங் ப்ரொசீஜர் எல்லாமே இதில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகும். மேன் பவர் எதுவும் இந்த பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. இப்போது இங்கே பார்க்குறீங்களே, இது வந்து டோசிங் பம்பு. இந்த டோசிங் பம்ப் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூ கலர் கேனில் கெமிக்கல் மிக்சடு வாட்டரை எடுத்து பர் ஹவருக்கு 2 liter பேசிஸில் இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும். இந்த டோசி லிக்விட் என்ன பர்பஸ்க்காகனா மெம்பரினில் வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம்ன்ற டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து படியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் டைல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களே, பொதுவாக வெள்ளையாக உப்பு கரை படியும் இல்லைங்களா, இந்த குழாயிலெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அது வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ் கால்சியம் மெக்னீஷியம்ன்ற ஹார்ட்னஸ். அது டிடிஎஸ் கிடையாது. பொதுவாக தண்ணியில் இருக்கிற டிடிஎஸ் ஆர்ஓ மெம்பரை ரிஜெக்ஷன் வழியாக வெளியேற்றிடும். இந்த கால்சியம் மெக்னீஷியம் வந்து மெம்பரினில் படியும். இந்த ஆன்டிஸ்கலண்ட் வந்து அந்த மெம்பரினில் அந்த கால்சியம் மெக்னீஷியத்தை படிய விடாமல் பார்த்துக்கிறோம். அது வந்து மெம்பரினோட லைஃப் என்ஹான்சர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஆர்ஓ பிளான்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. 250 LPH தானே, அது சின்ன ஆர்ஓ பிளான்ட் தானே, இதுக்கு எதுக்கு ஆன்டிஸ்கேலண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக ஆர்ஓ பிளான்ட்னாலே ஆன்டிஸ்கேலன்றது வந்து மஸ்ட்டு. எவ்வளோ சின்ன பிளான்ட் பெரிய பிளான்ட்ன்றது முக்கியம் கிடையாது. அந்த வாட்டரில் என்ன ப்ராப்ளம், அந்த வாட்டருக்கு ஆன்டிஸ்கேலண்ட் அவசியமாக, இதுதான் பேஸ். நீங்கள் எவ்வளோ சின்ன பிளான்ட் போட்டாலும் பெரிய பிளான்ட் போட்டாலும் ஆர்ஓ பிளான்ட்னாலே ஆன்டிஸ்கேலண்ட் டோசிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து 250 LPHனா கூட ப்ராப்பராக ஆன்டிஸ்கேலண்ட் டோசிங் பம்பு, அதுக்குண்டான டோசிங் லிக்விட் செட்டப் எல்லாமே கொடுத்துட்றோம். அந்த வாட்டரோட பிபிஎம்மை பேஸ் பண்ணி
எவ்வளோ லிட்டரில் எவ்வளோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதையும் சொல்லிடும். இந்த ஆன்டி ஸ்கேண்டல் லிக்விட் வந்து மினரல் வாட்டர் வழியாக வரவே வராது. இது வந்து ஒன்லி ஆர்ஓ மெமரின்குள்ளே ஃபீட் ஆகிட்டு வேஸ்டேஜ் வழியாக வெளில போயிடும். ஸோ மெமரின்குள்ளே கால்சியம் மெக்னீஷியம் வந்து ஃபார்ம் ஆகாமல் இந்த ஆன்டி ஸ்கேண்டல் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஆர்ஓ பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. மெமரின் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடாது, டேமேஜ் ஆகிடாது. சரி, இப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த ஆர்ஓ பிளான்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இதை வச்சு இவங்க எப்படி ப்ரொடெக்ஷன் எடுக்கிறாங்கன்றதை சொல்கிறோம். இப்போ இந்த டேங்கில் வந்து விழுகிற மினரல் வாட்டரை இங்கே இருக்கிற ஒரு 1/2 HP ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்பை எடுத்து இந்த டிஎம் பிளான்ட்டுக்கு கொடுத்துட்டு ப்ரொடெக்ஷனுக்கு அங்கே எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இந்த சைட்டில் வந்து ஒரு ப்ரீ மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் ஒன்று பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கேட்டையான் பெட்டு, அப்புறம் ஒரு ஆனையான் பெட்டு. பொதுவாக டிஎம் பிளான்ட்னா 3 ஸ்டேஜ் வரும்: கேட்டையான், ஆனையான், அப்புறம் மிக்சடு பெட்டு. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டால் மிக்சடு பெட்டு போட்டுக்கலாம், இல்லாத பட்சத்தில் டூயல் பெட்டே போதுமானது. இது ஃப்ளேவர்ஸ் தயார் பண்ணுறதுக்குன்றனால இவங்களுக்கு டூயல் பெட்டே போதும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் டூயல் பெட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் பெட்டு தேவைப்பட்டோன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், இல்லாத பட்சத்தில் டூயல் பெட்டே பண்ணி. இங்கே ஒரு பேனல் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் டிடிஎஸ் கண்டக்டிவிட்டியை பார்த்துக்கிறதுக்காகவும். இப்போ இந்த டேங்கில் ஒரு ஃப்ளோட் சென்சார் போட்டு அதை அந்த பேனலில் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டேங்கில் ஆர்ஓ வாட்டர் இருந்தால் தான் இந்த பம்பை ஆன் ஆகும், அங்கிட்டு ப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் வரும். உதாரணத்துக்கு இந்த டேங்கில் ஆர்ஓ வாட்டர் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரா வாட்டர் டேங்க் எம்டின்னு காட்டிட்டு அந்த பேனல் ஆஃப் ஆயிடும். ஸோ ட்ரை ரன் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆட்டோமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூனிட்டில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. ஃபுல்ஃபில்டாக அந்த யூனிட்டோட பர்பஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். யூனிட்டை இன்ஸ்டால் பண்ணாலே போதும். மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் தனியாக பெரிய செலவு எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டட் பேக் வாஷ் நடக்கிறனால இந்த மைக்ரான் ஃபில்டர் மட்டும் இவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டா போதும். இவங்களோட வாட்டரில் டர்பிடிட்டி டஸ்ட் லெவல் கம்மியாக இருக்கிறனால நான் 3 மாதம் சொல்கிறேன். உங்களோட வாட்டரோட கண்டிஷனை பொறுத்து அது எவ்வளோ நாளில் மாற்றணுன்றதை சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து உங்களோட வாட்டர் நல்லா இருந்து ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்கன்னா 2 months ஒன்ஸ் கூட நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். அதே மாதிரி டோசிங் லிக்யூடு வந்து அந்த ஒரு 50 லிட்டர் கேனில் வந்து இவங்க ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க இவங்களோட பிபிஎம்க்கு. இது கஸ்டமரோட சைட்டு வாட்டரோட பிபிஎம் பேஸ் பண்ணி மாறும். இந்த டோசிங் லிக்யூடு இந்த மைக்ரான் ஃபில்டர் மட்டும்தான் இதுக்கு மெயின்டெனன்ஸாக இருக்கும். மிச்சப்படி இதுக்கு வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் வராது. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டடாக கொடுத்துருக்கிறதுனால எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த பேனல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு மேற்கொண்டு வேறு எந்த செலவும் வராது. ஆன்டி ஸ்கேல்லேருந்து அப்புறம் மைக்ரான் ஃபில்டர் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த டிஎம் பிளான்ட்டோட எக்ஸ்பென்ஸ் பார்ப்போம். இந்த டிஎம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 50 லிட்டரு கேட்டையான் ரெஷின், 50 லிட்டரு ஆனையான் ரெஷின் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரீ மைக்ரான் ஃபில்ட்ரு இது ஆர்ஓ வாட்டர் தான், இதில் டஸ்ட் எதுவும் வராது. ஒருவேளை ஏதாவது டஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்காக ஒரு ப்ரீ மைக்ரான் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இந்த மைக்ரானை அவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். ஏன்னா இது வந்து பாலிபர்பலைன் ஃபில்ட்ரு, ஸ்பன் ஃபில்ட்ரு. அதோட லைஃப் வாட்டரில் விழுந்துட்டாலே 3 மாதம் தான். அதனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க மாற்றிடணும். இதில் நாங்கள் ஒரு 50 லிட்டரு கேட்டையான் ரெஷின் ஃபில் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 50 லிட்டர் ஆனையான் ரெஷின் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த 50 லிட்டர் கேட்டையான் ரெஷினுக்கு வந்து 17 20 லிட்டர் HCl தேவைப்படும். ஆனையான் பெட்டுக்கு வந்து 5 கிலோ காஸ்டிக் சோடா தேவைப்படும். இந்த 20 லிட்டர் HClோட இவங்க ஒரு 70 லிட்டர் டிஎம் வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரீஜென்ரேஷன் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி ஆனையானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ காஸ்டிக் சோடாவோட ஒரு 70 லிட்டர் வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணிக்குவாங்க. இந்த டிஎம் பிளான்ட்டை எப்படி ரீஜென்ரேஷன் பண்ணணுன்றத நாங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி ரீஜென்ரேஷன் பண்ணணுன்றத அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். உங்களோட சைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது சின்ன மாறுதல் இருக்கலாம். டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தரோம். இப்போ இதோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதுக்கு ஒரு 20 கிலோ, அதுக்கு ஒரு 5 கிலோ, மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 தான் உங்களுக்கு ஆகும். ஸோ இப்போ ரீஜென்ரேஷனுக்கு வந்து இது ஒரு 1200 ஃபில்ட்ரு எல்லாம் சேர்த்து ஒரு 1500 தான் ஆகும். ஆனால் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ லிட்டர் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம்னா 60,000 80,000 லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஆர்ஓவோட பெர்மிட் வாட்டர் குவாலிட்டியை பொறுத்து இந்த லிட்டர்ஸ் கூடும் குறையும். ஸோ நீங்கள் மினிமம் 60,000 லிட்டருக்கு ஒரு தடவை தான் ரீஜென்ரேஷன் பண்ணுவீங்க. ஒரு 1500 மேக்ஸிமம் எக்ஸ்பென்சிவ். வேறு எதுக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ரெஷின் பாலிஸ்டிரீன் மீடியா ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரீஜென்ரேஷன் மட்டும் பண்ணால் போதுமானது. இப்போது நாங்கள் இந்த பிளான்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தரோம். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான்ட் தேவைப்படுது, அதாவது வெறும் ஆர்ஓ பிளான்ட் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை டிஎம் பிளான்ட் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை காம்பைனாக தேவைப்பட்டாலும் சரி, கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரோம். எங்கள்கிட்ட சின்ன கெப்பாசிட்டிலேருந்து பெரிய கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்குது. உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லிட்டர் பர் டே உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுன்றதை எங்ககிட்ட சொன்னால் போதும்.
உங்களுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டியில் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருவோம். எங்களோட சேனலில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற ப்ராஜெக்டோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா உங்களோட கேள்விகள் தான் எங்களோட கண்டென்ட்டே. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதையே நாங்கள் கண்டென்ட்டாக வச்சு தான் நாங்கள் வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் தயங்காமல் உங்களோட கேள்விகள் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு நாங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம்.